பொதுவாக பனி இருந்ததுன்னா வந்து மழை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ 2 நாளாகவே கடுமையான பனி இருக்குது. 9 மணி 10 மணி வரை கூட அந்த பனிமூட்டம் இருக்குது. ஆனால் மழையும் அதுக்கப்புறமும் அதிகமாக பொழிஞ்சுது சார். அதாவது இந்த பனிப்பொழிவு மழையை வந்து எந்த விதமான தாக்கத்தையும் இந்த ஃபெங்கல் புயல் இந்த ஒரு சிஸ்டம் உருவாயிருக்குன்னு சொல்லிக்கிறீங்களா? இதனால தான் அந்த இல்லை வழக்கமாக பனிப்பொழிவு இருந்தால் மழை இருக்காதுன்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மை தானே? அதாவது பனிப்பொழிவு வந்தால் மழை இருக்காதுங்கிறது எப்படின்னா, இப்போ கடல்ல எந்தவித நிகழ்வும் இல்ல, சர்வ சாதாரணமா வட இந்தியாவில இருந்து ஒரு பனிப்பொழிவு வருது அப்படின்னா அது மழை இருக்காது. அதாவது தென்னரை கோலத்துல, அதாவது நம்ம நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஏதேனும் ஒரு நிகழ்வு இருந்து கொண்டு வடக்கே இருக்கக்கூடிய இமயத்தில் இருக்கக்கூடிய குளிர்காற்றை ஈர்க்கும், அப்போ பனிப்பொழிவு வரும். அது அந்த தென்னரை கோல நிகழ்வு இங்க வராது. சரி சரி. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ளது தெற்கே தான் போகும். அது மடகாஸ்கருக்கோ அல்லது ஆப்பிரிக்க கண்டத்திற்கோ மொரிஷியஸுக்கு தான் போகும். ஆனால் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருப்பது இந்தியாவிற்கு வரும். இதனால இந்த நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருந்த நிகழ்வு ஆரம்பத்துல தொலைவில் இருந்த காரணத்தினால அது சக்தியின் காரணமா குளிரலையை ஈர்த்தது. இப்போ நெருங்கி வந்து விட்டது, தரையை தொட்டு விட்டது, வெளி சுற்று, அதாவது நீராவி காற்று ஏற தொடங்கி விட்டது. அப்போ இதை பின்னுக்கு தள்ளுகிறது, அவ்வளவுதான். பனி வந்து நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நிகழ்வு இருந்தால் பனி வந்தால் மழை வராது. அப்போ எல்லாம் கப்பிப்பாயிடும். வங்கக்கடல்ல எந்தவித நிகழ்வுமே இருக்காது. அப்பதான் பனி வந்தால் மழை பெய்யாது. இப்ப எல்லாம் நிகழ்வு இருந்து கொண்டேதான் இருக்கும். ஃபெங்கல் புயலை பொறுத்தவரை நீங்க வந்து அது வலு விளக்க தான் செய்யும் சொல்றீங்க. அது எப்படி சார் அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? வலு விளந்துதான் இது அது வேற புயலாக மாறாது, வலு விளந்து கரையை கடக்கும்னு சொல்றீங்க. ஆனா வலு விளந்தால் மழை அதிகரிக்கும், வலுவாக கரையை கடந்தால் மழையின் அளவு குறையும் அப்படிங்கிறத இப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன் இந்த புயல் வந்து வலு விளக்குன்னு சொல்றீங்க சார்? அதாவது நான் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று அனுப்பியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா இலங்கையோட கிழக்கு பகுதியில இப்ப வெப்ப நீரோட்டம்னா நம்ம வெந்நீர் எல்லாம் வைக்கும் பொழுது அதுக்குள்ள ஒரு வெப்பத்தை கடத்துவதற்காக ஒரு கம்பி போல் அங்கும் இங்கும் திரிந்து கொண்டே இருக்கும். அது வந்து வெப்பத்தை மேலிருந்து கீழிருந்து மேலே கொண்டு வந்து எல்லா தண்ணீரையும் சமப்படுத்தி வெப்பத்தை சமமாக்கும், ஒரே அளவு வெப்பநிலையாக்கும், பிறகு கொதிக்க வைக்கும். அதே போல கடலிலே இப்போ கல்கட்டால 30 டிகிரி செல்சியஸ், அதே வெப்பம் தான் நிலநடுக்கோட்டு பகுதியிலும் 30 டிகிரி செல்சியஸ். கல்கட்டாவில மேலே வளிமண்டலம் குளிர்ந்து விட்டது. கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நீரோட்டம் இலங்கை பகுதியை நோக்கி கடத்தி கொண்டு வருகிறது. அங்க இருக்கிறது குளிர்ச்சியையும் கொண்டு வருகிறது, வெப்பத்தையும் கொண்டு வருகிறது. இங்கே 2 நீரோட்டம், வெப்ப குளிர் நீரோட்டம் இருக்கும். இலங்கைக்கு அருகே ஒரு வலுவான வெப்ப நீரோட்டம் இலங்கையை தொட்டுக்கொண்டே, அதாவது காங்கேசன் துறை தொட்டு நம்ம டெல்டா மாவட்டத்துக்கிட்டையும் போகுது. அது சென்னையை ஒட்டி வருகிறது. சென்னையை ஒட்டி வந்து புதுச்சேரி ஒட்டி வந்து நாகப்பட்டினம் ஒட்டி வந்து கோடியக்கரை முனை ஒட்டி வந்து கிழக்கு நோக்கி திரும்பி அதாவது காங்கேசன் துறை மற்றும் முல்லைத்தீவு, திரிகோணமலை மற்றும் கல்முனை வழியாக ஹம்மந்தோட்டா பகுதி தெற்கு பகுதி நோக்கி பயணிக்கிறது. அந்த நீரோட்டத்தை பிடித்த காரணத்தினாலதான் மண்டலமா மாறியது. அடுத்தது இப்போ ஆழ்ந்த மண்டலமா மாறியது. அடுத்தது அந்த நீரோட்டத்தில் பயணிப்பதன் காரணமாக தான் புயலாக மாறப்படுது. புயலாக மாறும் பொழுது தமிழ்நாட்டின் கரையிட்டு வரும் பொழுது அது குளிர் நீரோட்டத்தை சந்திக்கிறது. வெப்பம் குறைந்த நீர், அதாவது மீனவர்கள் எல்லாம் வலைவிலை விரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வலையே அறுத்துட்டு போயிடும். அந்த நீரோட்டத்துக்குள்ள வீசினீங்கன்னா 20 கிலோமீட்டர் வேகத்துல கூட அந்த நீர் வேகத்துல ஓடிட்டு இருக்கும். 20 கடலுக்கு கீழே வெப்ப நீரோட்டம் மணிக்கு 20, 15, 10, சில ஆண்டுகள் எல்லாம் 35 கிலோமீட்டர் வேகத்துல கூட தண்ணீர் ஓடி இருக்கு மணிக்கு. வெப்ப நீரோட்டம் தான் இந்த புயலை வலுவிலுக்கு வாக்கி வைக்கணும்னு சொல்றீங்களா சார்? வெப்ப நீரோட்டம் தீவிரமடைய செய்தது. வெப்ப நீரோட்டத்துக்கு அடுத்தபடியா குளிர் நீரோட்டம் இருக்கிறது. அந்த நீரோட்டம் என்பது குளிர்ச்சி தன்மையின் காரணமாக அது சுற்றுல வேகத்துல சுற்றிட்டே இருக்கும். அதுக்கு மேல தீவிரம் அடையாது. கொஞ்சமா கரையேறும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயல் என்ற பெயர் இல்லாமல் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் அது வட தமிழ்நாட்டின் கரையை கடக்கும். ஏன்னா அந்த அளவு பூஸ்ட் அது கிடைக்காது. சுற்றிவிட்ட பம்பரத்துக்கு சுற்றி விடும் போது மட்டும்தான் தீவிரம் இருக்கும். சுற்றி விடுறதுக்கு மறுபடியும் அங்க கயிறு கிடைக்காது. கயிறு மீண்டும் அதை மாட்டி நம்ம சுற்றி விட முடியாது. கொஞ்சமா அதோட சுழற்சி வேகம் குறையும், பிறகு கரை கிடக்கும். அப்படி பொதுவா அந்த புயல் வந்து சென்னைக்கு மாமல்லபுரத்துக்கும் இடையே தான் வந்து வழக்கமாகவே கரையா கிடக்குது. அதுக்கு என்ன சார் காரணம்? கடைசியா ஒரு கேள்வி. அதாவது இப்பொழுதுக்கு நாம கணிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா நெல்லூர் தாண்டி போகாதுன்னு சொல்லிட்டோம். நெல்லூர் தாண்டி ஏன் போகாதுன்னா அங்கே உயரழுத்தம் இருக்கிறது. உயரழுத்தம்னா அதிக அடர்த்தி மிகுந்த குளிர்காற்று, அதிகமா காற்று குவிதல், குளிர்காற்று நெல்லூருக்கு வடக்கே. அதனாலதான் அந்த குளிர்காற்று தான் ஹைதராபாத் 12 டிகிரி, இதே போல ஒட்டுமொத்த கர்நாடகா, அதாவது திருப்பதிக்கு வடக்கேயும் ரொம்ப கம்மி டெம்பரேச்சர்.
இதனால இது நெல்லூரை தனி போகாது. ஒருவேளை புயலா மாறினா பல்வேறு வானிலை மாதிரிகள் எல்லாம் காட்டியிருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? என்ன காட்டியிருக்காங்கன்னா இலங்கை கிட்ட வந்தோடனே திசை மாறி கல்கத்தா பார்க்க போகும் அப்படின்னு வானிலை மாதிரி எல்லாம் காட்டியிருக்காங்க. எல்லா மாதிரியும் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் காட்டிட்டே இருக்காங்க. அமெரிக்காவோட ஜிஎஃப்எஸ் கூட இலங்கை வந்தோடனே தமிழ்நாட்டு வராது, அப்படியே அது கல்கத்தா போயிடும், பங்களாதேஷ் போயிடும் தான் காட்டிட்டு இருக்காங்க. அதுதான் காரணம். இங்க உயரழுத்தம் இருக்கிறது அது நெல்லூர்கிட்ட, தமிழ்நாடு குளிர்ச்சி தன்மையுடன் இருக்கிறது இதனால. ஆனால் இருக்கிற குளிர் இது எதிர்க்கும் சக்தியாக இல்லை, இருக்கிறது தமிழ்நாட்டு கரையோரத்தை வரவேற்கும் விதமாகத்தான் இருக்கிற வெப்பம் இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டை நோக்கி வரும். அங்கே உயர அழுத்தம் இருக்கிறது, குளிர்காற்று இருக்கிறது, ஏறாது, செயலிழந்து திசை மாறிவிடும்.